ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசு சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஜானுக்கிட்ட தமிழை வசமாக சிக்க வச்சுருந்தாங்க ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா சிபி. அடுத்தது எல்லாரும் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடச்சிதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு பார்த்தோம்னா ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா மினிஸ்டர் போய் சந்திக்கிறதுக்காக தமிழை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது அதாவது ஜானு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்களா குறிஞ்சிநாதன் அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே கான்ட்ராக்டுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ மினிஸ்டர் பார்த்தோம்னா ஜானுவுக்கு இந்த கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஜானு வரவும் அப்போ குறிஞ்சிநாதன் கேட்குறாங்க, என்ன ஜெகதாம்பாள் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரிக்கு போயிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் நான் உன் பழைய முதலாளியாக்கும் மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ அதிபதியா ஆயிட்ட, ஆனால் பழசம் மறக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் எரிச்சல் அடைகிறாங்க. என்ன ஜானு மேடம், அவர் அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காரு, நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் தமிழ் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அவர் என்ன பேசுகிறமோ பேசிட்டு போகட்டும் அப்படிங்கவும் அப்போ குறிஞ்சிநாதன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது மினிஸ்டரே உன்னை வீட்டு வாசல் வரைக்கும் அவர் கூட்டிட்டு போறாருன்னா அப்போ பெரிய விஷயம்தான். என்கிட்ட நீ வேலை செய்யும் போது ஒன்றும் இல்லாமல் வந்த, இன்னைக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டி அப்படின்னு சொல்லவும் தமிழ் வா நம்ம போகலாம் அப்படின்னு ஜானு தமிழை கூப்பிடுறாங்க. அப்போ குறிஞ்சிநாதன் சொல்றாங்க, என்ன ஜெகதாம்பா நீ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினிய, ஆனால் உனக்குன்னு வாரிசுன்னு சொல்லிட்டு நீ உன் குடும்பத்திலேருந்து யாரையும் உருவாக்காம எங்கிருந்தோ வந்த இந்த பொண்ணை தான் உனக்கு வாரிசுன்னு சொல்லிட்டாலே இது அப்படிங்கவும் உடனே ஜெகதாம்பாள் சொல்றாங்க, வா தமிழ் நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் போமா உன் முதலாளி அம்மா உனக்கு கூப்பிட்டு இருக்காங்களா, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, நீ தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லியாச்சுதுல, அப்போ உனக்கு பார்க்கும்போது பாட்டி முறை ஆவாங்க, ஜெகதாம்பாள் உனக்கு பாட்டி முறை தான், அதனால போமா உனக்கு கூப்பிடுறாங்களா நீ கிளம்புமா, என்கிட்ட பேசுறதுக்குலாம் உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக. அப்போ ஜெகதாம்பாள் அவங்கள தடுத்துருந்தாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே இந்த விஷயத்தை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ் என்ன மேடம் அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை தமிழ் அவர் என்னனாலும் பேசட்டும், ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், அவர் எனக்கு ஒரு காலத்தில் முதலாளியாக இருந்தவர், அவரோட சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கிறேன், அதனால தான் அவர் இன்னைக்கு பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்த அப்படிங்கவும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், அவர் இந்த மாதிரிக்கு அவர் பேசியிருக்கவே கூடாது, உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசுகிறாரு, நீங்களும் இது கேட்டு அமைதியாக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அது அவருடைய குணம், இது என்னுடைய குணம், அதாவது எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல நான் அமைதியாக தான் இருப்பேன், அதுக்காக எப்போவுமே நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அர்த்தம் கிடையாது, வா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் தான் அவர் தாரன்னு சொல்லிட்டாரலாம், வா நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு தமிழ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சிபிக்கு இது எரிச்சலாக இருக்குது. அப்போ சிபியோட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டுக்காக மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக அவங்க பாட்டி போயிருக்கிறாங்க, அப்போ ஒன்னே கூட்டிகிட்டு தானே போயிருக்கணும், ஆனால் ஒன்றை கூட்டிகிட்டு போகாமல் அந்த தமிழை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்களே, என்ன இருந்தாலும் சரி தான், இதெல்லாம் பார்க்க சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படிங்கவும் அப்ப மீனா அவங்களும் சிபிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி உன் பாட்டி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டுக்காக மினிஸ்டர் சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாரு உங்கள் மாமா கணேஷ் என்று சொன்னார், ஆனால் ஒன்று அழைச்சிட்டு போகாமல் அந்த தமிழை போய் அழைச்சிட்டு போயிருக்காங்களே, என்னமோ இவா தான் கான்ட்ராக்டே கிடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்ச மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறா, நீ இப்போ அங்கே எல்லா வேலையும் செய்ய தானே செய்யுத, உன் பாட்டி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க, இந்த கான்ட்ராக்ட் என்னமோ இவா கையில் தான் கிடைச்ச மாதிரிக்கே இப்போ ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கவும் அப்போ உடனே இங்கே சிபி யோசனை பண்றாங்க, கான்ட்ராக்ட்ல அதாவது கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் நம்ம சைன் போடணும், ஆளா போகணும், அப்படி இருக்கும்போது இந்த தமிழை போக விடாம தடுத்துட்டாக்கி இதுக்கு அடுத்ததான் இருக்கிற அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் போய் சேரும், அதனால இவளை போக விடாம தடுக்கணும், இவளால இந்த பிசினஸ் கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஜானு தமிழ்கிட்ட சொல்றாங்க, தமிழ் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே சரிதான் மேடம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ் கிளம்புறதுக்காக போக போறாங்க, ஆனா அவங்களால அந்த கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியல. அடுத்ததான் இருக்கிற குறிஞ்சிநாதனுக்கு அந்த கான்ட்ராக்ட் போய் சேர்ந்துருது. இதனால பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்ட் ஜானுவுக்கு கிடைக்காம போயிடுது. இந்த விஷயம் சிபி அவங்க ஜானு கிட்ட சொல்கிறாங்க, அதாவது ஜானு இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டவே ஜானு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது அதான் தமிழ் கரெக்டான நேரத்துக்கு போய் சேரலை, அதனால தான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சிபி சொல்லிடுறவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் அவசரமாக அங்கேருந்து ஓடி வராங்க. வந்ததுமே ஜானு தமிழ்கிட்ட ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க,
ஜானு மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறா, ஒன்னால அந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுது, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா சரியாயிருமா என்ன, உனக்கு என்ன தெரியும் இந்த விஷயத்தை பத்தில அப்படிங்கவும் உடனே வந்து தமிழ் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல, நான் ஜானு மேடத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஆமா உன்னா என்கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து மட்டும் பேசி பதில் சொல்லிடு அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கணேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த கான்ட்ராக்ட் போனனால பல கோடி ரூபா நஷ்டம் தான், ஆனால் இவளால் வந்து போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இப்போ சிபியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து ஜானுவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, ஜானு என்னை மன்னிச்சிருங்க ஜானு, இது என்னால் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து தமிழ்கிட்ட கோவத்தோட ஜானு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ் இப்படிலாம் நீ பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து அது கிடைக்க போகுதுன்னா நம்ம அந்த டயத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் எந்த டயத்தில் நம்ம கரெக்டாக போய் நிற்கணுமோ அதை நம்ம தவற விட்டுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டோ ஃபீல் பண்ணியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கோவத்தோட வந்து தமிழ் மேலே கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ இதை பார்த்துட்டு சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பாத்தியா எப்படி நம்ம வந்து மாட்ட வச்சுட்டோம் அவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் மீனா கணேசன் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. எப்படியோ பல கோடி ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் இவளால் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம போனது நினச்சி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து எப்படி இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களெல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ பேப்பரில் அவங்க பார்க்கும்போது அப்போ குறிஞ்சிநாதன் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து அதாவது ஏதோ ஒரு பிஸ்னஸ்லாம் அவங்க தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க போலுக்கு, அது பேப்பரில் வந்திருக்குது. அந்த விஷயத்தை வந்து அவங்க தமிழ் வந்து மீடியாக்காரங்க கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க. இப்படிப்பட்டவருக்கு கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குது, இப்படிப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து நியூஸாக வந்து பிரஸ்காரங்க வந்து பெரிய அளவில் ஆக்கியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வந்து அவங்க அந்த அதிகாரி வந்து அதாவது மினிஸ்டர் வந்து அவங்கள்கிட்ட கொடுத்த அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது வந்து ஜானு மடத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து ஜெகதம்பாளுக்கே அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கேட்டதுமே ஜெகதம்பாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மினிஸ்டர் வந்து அங்கே நேரடியாக வந்து வராங்க, கான்ட்ராக்டில் சைன் போட்டு அவரே வந்து ஜானு கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அதாவது குறிஞ்சிநாதன் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் மோசம் பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இதை வந்து வெட்ட வெளிச்சமாக்குனது உங்ககிட்ட பிஏவா இருக்கிற அதாவது உங்களுக்கு வாரிசுன்னு சொல்லக்கூடிய தமிழ் தான் வந்து இதை வெட்ட வெளிச்சமாக்குனாங்க, அதனால இந்த பெருமை வந்து அவங்கள தான் சேரணும், அவங்க மட்டும் இந்த விஷயத்த வெளியே கொண்டுட்டு வரலன்னா நாங்கள் தெரியாமல் இந்த கான்ட்ராக்டை நாங்கள் அவருக்கே கொடுத்துருட்டோம், அதனால வந்து எங்களுக்கும் வந்து அவரை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்காம இருக்கும், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இந்த தமிழ் தான் வந்து வெளியே கொண்டுட்டு வந்தாங்க, அதனால அவருக்கு கொடுத்த கான்ட்ராக்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், இது உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழரசி தான் அப்படின்னு அவங்க மினிஸ்டர் சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிபி, மீனா, அதுக்கப்புறமா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு கணேசன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் தமிழும் வராங்க. வந்ததுமே ஜானு வந்து தமிழை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழ் நீ இந்த அளவுக்கு வந்து பொறுப்பா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு உன்னை பத்தி தெரியும், ஆனா நீ இந்த அளவுக்கு போவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சிபி வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனா அடுத்ததா குறிஞ்சிநாதனை தான் காட்டுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போனதுக்கு முழு காரணமும் அந்த தமிழ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழு கோவமே வந்து தமிழ் பக்கம் குறிஞ்சிநாதனுக்கு திரும்புது. குறிஞ்சிநாதனால அடுத்து தமிழுக்கு எந்த மாதிரிக்கெல்லாம் ஆபத்து வரப்போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.